இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிற ஷேக் ஹசீனாவை தங்கறதுக்கு தொடர்ந்து அனுமதிக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுல இந்தியாவுக்கு தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஹசீனாவை ஆட்சியிலிருந்து அகற்றியதில் இந்தியாவுக்கு எதிரான வெளிநாடுகளோட சதியும் இருக்கிறதா சந்தேகிக்கிற நிலையில் ஹசீனாவை இந்தியாவும் கை கழுவ முடியாது. காரணம், ஹசீனாவோட இந்தியாவுக்கு இருக்கிற நட்புறவு. அது பற்றின ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். 1975 ஆகஸ்ட் 15 வங்கதேச தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தனது குடும்பத்தினரோடு கொல்லப்படுறாரு. அப்போ ஜெர்மனியில் கணவர் மற்றும் 2 குழந்தைகளோடு இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது. பிரதமர் இந்திரா காந்தியோடைய உதவியால் 6 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தார் ஷேக் ஹசீனா. அப்போ பிரணாப் முகர்ஜியோட குடும்பத்தோடும் நெருங்கி பழகியிருந்தார். 1981 மே 17 நாடு திரும்பின அவர் அவாமி லீக் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறாரு. அதன் பிறகு பிரதமராக ஆகிற ஷேக் ஹசீனா தொடர்ந்து இந்தியாவோட நெருக்கம் காட்டி வந்தார். வன்முறையால் தற்போது ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டதும் அவர் இந்தியாவில் 2வது முறையாக தஞ்சமடைஞ்சிருக்கார். பிரிட்டன் குடியுரிமை பெற்ற தன்னுடைய தங்கை ரிஹானா, பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற தங்கை மகள் துலிப் சித்திக் உதவியோட பிரிட்டனில் தஞ்சம் புக ஹசீனா திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனால் வெளிநாட்டில் தங்கியிருக்கிற ஒருத்தர் பிரிட்டனில் அடைக்கலம் கேட்டு விண்ணப்பிக்க முடியாதுங்கிற விதியை இருக்கிறத காரணம் காட்டி அடைக்கலம் தர பிரிட்டன் மறுக்குது. பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி வங்கதேச நிலவரம் பற்றி ஐநா மூலம் விசாரிக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் ஹசீனாவுடைய அடைக்கலம் பற்றி எதுவுமே பேசலை. பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை காரணம் காட்டி அமெரிக்காவும் ஹசீனாவோட அரசாங்க ரீதியான விசாவை ரத்து செஞ்சிருக்கு. ஹசீனாவுடைய மகன் இருக்கிற பின்லாந்து இல்லைன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் தஞ்சம் கேட்க திட்டமிட்டிருக்கிறதாவும் தெரியுது. அப்படி அடைக்கலம் கிடைக்காத பட்சத்தில் அவர் இந்தியாவில் நீண்ட காலம் தங்க வேண்டி வரும். அதே சமயம் ஹசீனாவை வெளியேற்றணும்னு பிற நாட்டு அழுத்தங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. குறிப்பாக ஹசீனா இந்தியாவில் தங்கினா அவரை வங்கதேசத்துக்கு நாடு கடத்தும்படி புதிய அரசு கோரவும் வாய்ப்பு இருக்கு. காரணம், ஹசீனாவால் சிறை வைக்கப்பட்டிருந்த வங்கதேச தேசியவாதிய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் பிரதமருமான கலிதா ஜியா தற்போது விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இடைக்கால அரசை அமைக்கிறதுக்கு அவங்க ஆலோசித்து வர்றாங்க. ஹசீனா மீது வழக்கு தொடர்ந்து அவரை சிறையில் அடைக்கிற முயற்சிகளும் ஏற்கனவே தொடங்கிடுச்சு. அதனால ஹசீனாவை நாடு கடத்த சொல்லலாம். அப்படி ஒரு கோரிக்கை வங்கதேசத்துக்கிட்ட இருந்து வந்தா அது இந்தியாவுக்கு மேலும் தலைவலியை உண்டாக்கும். தலாய் லாமாவுக்கு அடைக்கலம் கொடுத்தப்போ சீனாவோடு இதே மாதிரியான ஒரு சிக்கலை இந்தியா சந்திக்க நேர்ந்தது. அதே சமயம் வங்கதேசத்தோட தற்போது நட்புறவில் இருக்கிறதால நாடு கடத்துவது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையிலையும் இந்தியா இதற்கு முன்னாடி ஈடுபட்டதில்லை. அதனால ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் தந்தா கலிதா ஜியாவுடனான இந்திய உறவு பாதிக்கப்படும்னு சொல்றாங்க அரசியல் வல்லுநர்கள். காரணம், ஹசீனாவை ஆதரிக்கிறதால வங்கதேச மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்ததாகவும் ஆகிடும். அது சுமார் 4000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற நம்ம எல்லையில பதற்றத்தை உண்டாக்கிடும். தனி வங்கதேசம் உருவாவதற்கு முன்னாடி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வங்கதேச எல்லையிலிருந்தும் இந்தியாவையே தாக்கிய வரலாறும் உண்டு. இது இந்திய வங்கதேச எல்லையில பதற்றத்தை உருவாக்கிடும். இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க சீனாவோட வங்கதேச புதிய அரசு நட்புறவு பாராட்டினா அதுவும் இந்தியாவுக்கு தொல்லையா முடியும். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கரங்கள் வங்கதேசம் இலங்கைன்னு நீளும் போது இந்தியாவின் அண்டை தேசங்கள் அத்தனையும் தொல்லை தரும் தேசங்களாயிடும். இது நம்ம நாட்டோட அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும்னு சொல்றாங்க சர்வதேச வல்லுநர்கள். அதனால இந்தியா இப்போதைக்கு ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் அது தொடர்றத விரும்பாத நிலையில தான் இருக்கு. தொடர்ந்து தங்கினா அது இந்தியாவுக்கு சிக்கலாத்தான் முடியும்னு ஹசீனாவுக்கும் தெரியும். அதனால தான் அவங்களும் நாட்டை விட்டு வெளியேற முடிவு செஞ்சு கூடுதல் அவகாசம் கேட்டிருக்காங்க.